தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மதுபோதையில் இளைஞர்கள் தனியார் பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை தட்டி கேட்ட பேருந்து நடத்துனர் தினேஷ் மற்றும் ஓட்டுநர் பூவரசன் ஆகியோருக்கு இளைஞர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் தனியார் பேருந்து நடத்துனர் தினேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிபட்டு நான் பயந்து தள்ளி குமுறு. பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அபுபக்கர் சித்திக்கை கைது செய்த தமிழக காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அண்டை மாநில காவல்துறை என யாருக்கும் பிடிபடாமல் இருந்தவர் அபுபக்கர் சித்திக் என்று குறிப்பிட்டுள்ளார். அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை கைது செய்த தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உறுதுணையாக இருந்து உதவிய கர்நாடகா, ஆந்திர மாநில காவல்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.